அனைவருக்கும் வணக்கம். பழமொழி நாட்டுப்புற இலக்கியத்தில் பழமொழி பழமொழி பற்றி அனைவரும் அறிந்ததுதான். நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இலக்கிய பகுதியில் ஒன்றாக அமைவது பழமொழி. மக்களின் வாழ்வியல் சார்ந்த ஒன்றாக நாட்டுப்புற இலக்கியம் அமைவது போன்றே மக்களோடு மிக பெரிய பழக்கத்தோடும் புழக்கத்தோடும் புழங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு மொழியியல் கலவை, ஒரு பழகிய மொழி என்று நாம் சொன்னால் அது பழமொழி தான். ஏட்டில் எழுதப்படாத இலக்கியங்கள் வாய்மொழியாக ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் வழங்கப்பெற்று வந்திருக்கின்ற பழமொழிகள் காலம் கடந்து வந்தவை மட்டுமல்ல, காலத்தை கடந்து நிற்பவையும் கூட என்று அறிஞர்களும் சான்றோர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பழமொழியினுடைய சொல் விளக்கம் என்று நாம் பார்த்தால் எங்கெங்கே இது மாதிரியா சொல்கிறாங்க. அறிவு வளர்ச்சியிலே பிறந்தது என்று கூறலாம். சுருக்கம், தெளிவு, பொருத்தம் ஆகிய பண்புகளால் இவரால் இரவாமல் இவ்வுலகில் வாழ்பவை பழமொழி. தமிழில் பழமொழிக்கு மூதுரை, முழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் என பொருள் உள்ளதாக சேந்தன் திவாகர நிகண்டு கூறுகிறது. நிகண்டுனா ஒரு டிக்ஷனரி மாதிரி அது சொல்லுது. இதெல்லாம் இருக்குது. மூதுரை, முழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் என வேறு பெயர்கள் கூட கேட்கலாம். அதே மாதிரி பழஞ்சொல் என்று மலையாளத்தில், அதே மாதிரி தெலுங்கில் நாதொடி என்று, கன்னடத்தில் நான்நுண்ணடி என்ற, ஆங்கிலத்தில் ப்ரோவெர்ப் என்றும் அழைக்கப்படுது. பழமொழியை குறிக்கும் பழகுமொழி, செலவு, வழக்கு, உரை, சொலவடை, மூதுரை, அறம், நெடுமொழி, முதுமொழி, வாய்மொழி, இலக்கியம், முன்சொல், ஸ்லோகம், பழமொழி, முதுசொல் என்று 34 சொற்கள் உள்ளதாக டாக்டர் வா. பெருமாள் குறிப்பிடுகிறார். பழமொழி பற்றி இத்தனை மாதிரியான சொற்கள் 34க்கும் மேற்பட்ட சொற்கள் இருப்பதாக இந்த தமிழறிஞராக இருக்கின்ற வா. பெருமாள் அவர்கள் குறிப்பிட்டார். பழமொழி என்ற சொல்லே மிக பழமையானவற்றை உணர்த்துவதாக குறிப்பிடுவர். பலரது அறிவை ஒருவரது நுண்ணுணர்வையும் அறிய முடியும். அறிவின் சுருக்கமே பழமொழி எனலாம். பழமொழிகள் மக்களது வாழ்வின் பின்னி பிணைந்தவை ஒன்று. பழமொழி மூலம் மக்களது பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அறிந்து கொள்ளலாம். சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களின் பண்பாட்டை அறிய துணைபுரிகிறது. பொருட்செறிவும் ஆழ்ந்த கருத்துக்களையும் நிரம்பி சொற்சொடர்களையும் மொழியினுடைய விழுமியங்களை எடுத்து வைக்கிறது பழமொழி சொல்லில் வழங்குகின்றன. பழைய மொழி பழமொழி. அஃது பழமையும் எளிமையும் இனிமையும் வாய்ந்த மொழிதான் பழமொழி என்று கூறுகின்றனர். அறிவுரையை கொண்டு வாழ்க்கை வழிகாட்ட உள்ள சிறந்த இலக்கியமாக பழமொழி திகழ்கிறது. பழமொழியும் தமிழ் இலக்கியமும் என்று நாம் பார்த்தால் தொல்காப்பியம் பழமொழியை குறித்து என்ன சொல்லுகிறது? முதுமொழி என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேழ் நிலத்து ஏது நுதலிய முதுமொழி அப்படின்றார். அதே மாதிரி நுண்மையும் சுருக்கமும் ஒளியமும் உடைய மென்மை என்றவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை உடைத்ததற்கு வரும் ஏது நுதலிய முதுமொழி போன்ற நூற்பாக்கள் பழமொழி விளக்கமாக அமைவன. 3 அரையனார் பழமொழி 400 தமிழில் முதல் பழமொழி வெண்பா தொகுப்பாகும். இதனைத் தொடர்ந்து பழமொழி விளக்கம் அல்லது தண்டலையார் சதகம் என்னும் நூல் வெளிவந்தது. பழமொழி 400ல்தான் பாம்பின் கால் பாம்பறியும், திங்களை நாய் குரைத்தற்று போன்ற பழமொழிகள் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அடியில் இடம்பெற்று முதல் 3 அடியிலும் அதற்கு உரிய விளக்கத்தை கொண்டதாக அமையும். 17ஆம் நூற்றாண்டில் பிறகு பழமொழிகள் தொடர்பான பல நூல்கள் வெளிவந்துள்ளன. தமிழக பழமொழிகள், பழைய மொழி அகராதி, சமுதாய நோக்கில் பழமொழிகள், தமிழில் பழமொழி இலக்கியம், பழமொழிகளின் வேளாண்மை, அறிவியல் தமிழ் பழமொழிகள், அகரவரிசை போன்ற பல நூல்கள் குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான முறையில், இந்த மாதிரியான வரிசையில், வகைமையிலும் பழமொழி விளக்கத்தை பற்றி எந்தெந்த மாதிரியான பழமொழிகள்லாம் வந்திருக்கு, வேளாண்மை சார்ந்த, அப்புறம் மருத்துவம் சார்ந்து, சமுதாயம் சார்ந்து, இது மாதிரியான பழமொழிகள் மக்களிடத்திலே உருவாகியிருக்கிறது. பழகிய மொழியினால், அந்தந்த துறையில் பழகிய மொழியினால். இந்த பழமொழியினுடைய வகைப்பாடு எப்படி இருக்கும்? பொருளை அடிப்படையாக கொண்டு, எந்த பொருளை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை பழமொழிகள், மிருகம் பற்றிய பழமொழிகள், பறவை பற்றிய பழமொழிகள், வேடிக்கை,
ஒரு நெருப்பு, வானவில், அறிவுரை, பொருளின் குணத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை பழமொழிகள், விலங்கு பழமொழிகள், எதிரான கருத்து பழமொழிகள், இரட்டை பொருள் பழமொழிகள், குறிப்புடன் கூடிய பழமொழிகள், திருமணம் பற்றிய பழமொழிகள், ஒரே பொருளை தரும் பழமொழிகள், இப்படி அமைப்பில் காணப்படுது. பழமொழிகளை வடிவ அடிப்படையில் வாக்கிய அமைப்பு பழமொழிகள், மேற்கோள் பழமொழிகள், ஒலி இழைப்பு பழமொழிகள், கேள்வி பழமொழிகள், உவமை பழமொழிகள் என டாக்டர் சாந்தி அவர்கள் வகைப்படுத்தியுள்ளார். பழமொழிகளுடைய வடிவமைப்பு கேட்டாங்கன்னா இது மாதிரி சொல்லலாம். வாக்கிய அமைப்பு பழமொழிகள், மேற்கோள் பழமொழிகள், ஒலி அமைப்பு பழமொழிகள், கேள்வி பழமொழிகள், உவமை பழமொழிகள். அதே பழமொழிகள் அவற்றின் தன்மைகள். அழுத பிள்ளை பால் குடிக்கும், அதிக ஆசை அதிக நஷ்டம், எண்ணெய் செய்கிறவன் செட்டி, எண்ணாமல் செய்கிறவன் மட்டி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, ஆட்டுக்கு வாலை அளந்துதான் வைத்தார் போல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இது மாதிரியான கிணற்று நீரை வெள்ளமாக கொண்டு போகும், ஆடிப்பட்டம் தேடி விதை, தொட்டில் பழக்கும் சுடுகாட்டு வரை அப்படின்றவும் சுடுகாட்டு மட்டும் அப்படின்ற பழமொழிகள் இருக்குது. இன்னும் நிறைய பழமொழிகள் உங்களுக்கு வேணால் நீங்கள் பழமொழியை பற்றி எழுதுனாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பழமொழியை கூட எழுதலாம். இந்த பழமொழிகள் தினந்தோறும் நாட்டுப்புற மக்களால் பயன்படுத்துகின்ற மரபு இன்றைக்கி இருக்குது. ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒரு மிக தனிச்சிறந்த இடம் இந்த பழமொழிக்கு உண்டு. ஏன்னா அனுபவத்தோடு தொடர்புடைய உள்ளுணர்வோடு வெளிப்பட்ட பழமொழிகள். இதுக்கு செய்யுள், உரை, நடை ஆகிய இரு வடிவத்திலும் அமைவன அப்படின்ற நிலைப்பாட்டிலையும் இதை பார்க்கலாம். செய்யுள், எதுகை, மோனை, ஏபு முதலியவற்றை காணலாம். பழமொழி உண்மையின் அடிப்படையில் அமைய வேண்டும், மக்களிடையே வழக்கத்தில் இருக்க வேண்டும், அளவில் சிறியவையாக இருக்க வேண்டும், நன்மதிப்பு உடையதாக இருக்க வேண்டும், மக்களின் பண்பாட்டை பிரதிபலிப்பாக உணர்த்தக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தனித்தன்மை வாழ்ந்ததாக அமைய வேண்டும். இப்படி அமைந்தால் தான் அது பழமொழி மேற்சொன்னவாறு. இல்லைன்னா அது நீங்களே கதை கட்டி வர்ற மாதிரி ஆகிடும். இந்த அமைப்பு இருக்கணும். இவ்வகை பழமொழிகள் தான் மனித வாழ்க்கையுடன் இரண்டர கலந்து வாய்மொழி இலக்கியமாக மக்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளன. மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் உங்களுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்.